ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டசி மூவி எடுத்துருக்கேன். ரொம்ப நாளா ஹாரரா போட்டு இருக்காங்கள, அதுக்காகவே ஒரு ஃபேண்டசி மூவி. படம் தாறுமாறா இருக்கும். கதையோட ஒன்லைன் என்னன்னா, ஆதி காலத்துல வாழ்ந்த இந்த சைனீஸ் மக்கள் எல்லாருமே ஒரு வெள்ளை குரங்கை தான் கடவுளா நினைச்சு வழங்கிட்டு இருந்தாங்க. பட் ஏன்னா அந்த குரங்குக்கு ஒரு சம்பவத்தால ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களுக்கு என்ன ஆச்சு, அந்த குரங்கு கடவுளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த படத்துல சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து வைப்பாங்க. படத்தோட பேரு அனகோண்டாஸ் ஆஃப் த ஏப் மியூட்டேஷன். இந்த படம் வாங்க நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அது நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் ஸ்டோரி ஃபாக்ஸ் தமிழ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தவன் பேக்ரவுண்ட்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்றானா, அந்த காலத்துல ஊர் மக்கள் எல்லாருமே வாடி போயிருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடும் இல்ல, தண்ணியும் இல்ல. பட் ஏன்னா இந்த குரங்குராஜ்யங்கிற இடத்துல சாப்பாடும் தண்ணி இருக்கு. பட் ஏன்னா அதை கிட்டக்க போகணும்னா பல மலைகளை தாண்டி தான் போகணும். அப்படி ஒருத்தவன் தான் தன்னோட பசி ஆத்துறதுக்காக அந்த மலையும் தாண்டி கஷ்டப்பட்டு போயிட்டான். பட் என்ன பண்றது, சாப்பாட்டு பசி அவனு விடுமா? அந்த கோவிலுக்கு போன அவன் அங்க வீணா போன ஒரு பழம் இருக்கு. அதை எடுத்து சாப்பிட்டு அவனுக்கு வயிற்று பின்னாடி போக ஆரம்பிச்சிச்சு. தலைப்போட சைட்ல மோஷன் போக போக அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒண்ணு இவனை அட்டாக் பண்ற மாதிரி காட்டுது. இப்ப கட்டுறாங்க பாருங்க, இதுதான் லைவ். இந்த கதைக்கு எல்லாமே இவன் தான் சொன்னது. இதாட்ட சொல்லிட்டு இந்த எல்லா சம்பவமே இந்த இடத்துல தான் நடந்துடுதுடா. அவன் பாக்குறதுக்கு பெரிய அரக்கனா. அவன் ஒன்ன மாதிரி என்ன மாதிரி வேஷம் போடுவானா. அவன் சாப்பிடுறது முதல் பகுதியை வயிற்றுல இருந்து சாப்பிடுவானாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள ரெண்டு பேரையும் பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வராங்க, கையில பெரிய வாளோட வந்து நின்றுட்டு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப இவங்க சொல்றாங்க, இதுதான் எங்க ஊரோட பெரிய விழாவே. நாங்க எங்களோட குரங்கு தெய்வத்தை கும்பிடுறதுக்காக இங்க வந்திருக்கோம். ஒவ்வொரு பௌர்ணமி இந்த இடத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச, அந்த இடத்துல மின்னல் இடிக்க ஆரம்பிக்குது. அந்த பெரிய குரங்கு அந்த இடத்துக்கு வருதுங்க. வெள்ளை கலரான குரங்கு ராஜா உண்மையில இருந்திருக்காரு போல இருக்கு அந்த காலகட்டத்துல. அப்ப இவங்க எல்லாருமே குரங்கு ராஜான்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெடுத்து கும்பிட. பட் ஏன்னா இத பார்த்த இப்ப புதுசா வந்த இவன் நபர் பாத்தீங்கன்னா, இவன் பேரு சாம். இவன் என்ன சொல்வானா, உங்க குரங்கு ராஜாவுக்கு என்ன மேலெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் அந்த குரங்க பாக்குறாங்க. அதோட கண்கள் எல்லாமே ரத்த கலர்லாம் மாறி இருக்கு. அதோட கை கால் எல்லாமே கிழிஞ்சி ரத்தத்தோட ஓடிக்கிட்டு இருக்கு. அதே இடத்துல அந்த ஊர்ல ஒரு மக்கள் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒருத்தர் நிக்க, அவன் இந்த குரங்க பாத்துக்கிட்டே நிக்க. பட் ஏன்னா அந்த குரங்கு இவனை பார்த்து ஒரு முறை முறைக்க, இவனோட கண்கள் வெள்ளை கலரா மாறுது. இவனோட மூஞ்சி கால் கீழ் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. தழும்புகள்லாம் வருது. அதாவது ஒரு ஜாம்பி மாதிரி வைரஸ் மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அந்த குரங்க பார்த்ததுக்கே இவன் அங்க உள்ள எல்லார மக்களையும் இவன் பாஞ்சி கடிக்க போக, அந்த இடத்துக்கு தாங்க நம்ம பய ஜாங்கம் தான். உண்மையிலே இவன் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவன் அங்க உள்ள அந்த ஜாம்பி மாதிரி பரவனங்க எல்லாத்தையும் வெட்டி கொண்டுகிட்டு இருக்க. பட் ஏன்னா அதே நேரத்துல இன்னொரு ஒரு பொண்ணு களத்துக்குள்ள இறங்குறாங்க. இவ பேரு பாத்தீங்கன்னா லூசி. இவ தாங்க இந்த படத்தோட ஹீரோயின் கூட. ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் மாத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த லூசிங்கிற பொண்ணு, சாரி ஹீரோயின், இவ அங்க உள்ள காவலாளி கிட்ட எல்லாம் சொல்லி இதட்டா அவங்கள ஒருத்தனை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்ல, காவலாளிகள் சேர்ந்து ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணும், நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கேட்க. பட் ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு சாம்பி வரும் பாருங்க. நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, இன்னும் என்னை இப்ப எடுத்து விடுற நீட்டா அது நம்ம ஹீரோயினோட கண்ணத்தை கிழிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த ஜாம்பியை கொலை பண்ணிடுங்க. அதோட நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் மாத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அந்த குரங்கு தெய்வம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ அது குரங்கோட கைப்பிடியில மாட்டிக்கிட்டான். பட் அவனோட வாழை எடுத்து அது கையெல்லாம் குத்தி அதுல இருந்து விடுபட்டு எப்படியோ ஜம்ப் குட்டிக்காரனை எல்லாம் பண்ணி ஒரு அந்த குரங்கு தெய்வத்தை நம்ம ஹீரோ கட்டுப்படுத்திட்டாங்க. அதோட சீனை முடிச்சுட்டு அடுத்த சீன் இந்த அரண்மனையை தான் காட்டுறாங்க. அந்த அரண்மனைக்குள்ள நம்ம ஹீரோவும் ஒரு இந்த ஊர்ல நாட்டாமைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பெரிய மனுஷர், அவர் நம்ம ஹீரோ கொண்டுட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இளவரசரோட அந்த படை வந்துகிட்டு இருக்கு. இளவரசர் மேல உட்காந்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்து வணக்க வச்ச நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இளவரசர் பாத்தீங்கன்னா, இதாட்டம் நீங்க தான் புதுசா ஊருக்கு வந்த அந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, ஆமா நான் தான் அந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, அதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருக்கான். டைரக்டா நம்ம ஹீரோவும் ராஜாவை பார்க்க போறாங்க. அந்த இடத்துல இந்த பஞ்சாயத்து இந்த ஊர் பெரியவரும் நம்ம ஹீரோ உட்காந்து பேசும்போதுதான் ராஜா சொல்றாரு, இதாட்டா எங்களோட குரங்கு தெய்வத்துக்கு என்னமோ ஒரு நடந்துடுச்சு, அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மாஸ்டருக்கு தான் இந்த கொடுத்துருப்பாங்க. பட் ஏன்னா நம்ம ஹீரோவோட மாஸ்டருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஓகே
ராஜா நான் இதை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கிட்டு இருக்க. இதே நேரத்தில் நம்ம லூசியை தாங்க காட்டுறாங்க. முதுகுல தழும்பு, கண்ணத்துலயும் தழும்பு. இதை பார்த்து இவ குளிச்சுக்கிட்டு இருக்க. பக்கத்துல இவளுக்கு வேலை செய்யற பொண்ணுங்களா இருக்கும் பாருங்க. இந்த பொண்ணை யாரு காயப்படுத்துறதுக்கான உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல அந்த வேலை பார்க்குற பொண்ணுங்களா நான் உங்களுக்கு டவல் எடுத்துட்டு வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த சைடு நம்ம ஹீரோ எங்க வரான்னா அந்த பஞ்சாயத்து தலைவரோட வீட்டுக்கு தாங்க போறாங்க. அங்க போன உடனே அங்க வேலை பார்க்குறவங்களாம் இந்த பஞ்சாயத்து தலைவரை ஒரு விஷயத்த கூட்டு தனியா கொண்டுட்டு போக, நம்ம ஹீரோவை பார்த்த அவரும் நீங்க வீட்டை சுத்தி பாருங்க நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோவும் முன்னாடி நடந்து போக கீழே ரத்தம் சொட்டி இருக்கும். இதை பார்த்தா இவனும் அந்த ரத்தத்தையே ஃபாலோ பண்ணி போக அது ஒரு ரூமுக்கு போதுங்க. அந்த ரூம்ல ஒரு பொண்ணு ட்ரெஸ் இல்லாம குளிச்சுக்கிட்டு இருக்க. அது யார் தெரியுமா? நம்ம லூசி தாங்க. பட் ஏன்னா நம்ம லூசிய என்ன நினைச்சிருப்பானா அந்த பனிப்பெண்கள் தான் வந்திருப்பான்னு நினைச்சிருப்பாங்க. இதாட்ட டவலை போட்டு விடுங்க சொல்லிட்டு ஏந்திருக்க. நம்ம ஹீரோவை பார்த்து அவ்வளோ கத்த, நம்ம ஹீரோவை கத்த. அடுத்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் தான் 2 பேரும் முன்னாடி உட்கார வச்சுட்டு எதுக்குமே இவர் அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் பொம்பளை பொறுக்கி என்னையே வெட்டு பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட. ஏதோ தப்பு நடந்துச்சுமா, இவர் தான் நம்ம ஊருக்கு வந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்த இவங்க 2 பேருக்குமே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் முட்டிக்குச்சுங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதாட்ட நான் தான் உன்னை காப்பாத்தினா நீ தான் என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ண. இதை பார்த்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க, நம்மளோட ஊரோட கடவுளுக்கே தீட்டு பட்டுடுச்சு, அது எப்படி சரி பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களே எப்படி பேசிட்டு இருக்கீங்களே, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அது கடவுளான குழந்தை கிடையாது, அது ஒரு பேய் குரங்கு, அது இறந்து பல வருஷம் ஆயிடுச்சு, அதோட உடம்பே அழுகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல. இதை பார்த்தா நம்ம ஹீரோனு நீ என்ன சொல்றது உண்மையா, அது உண்மையிலேயே உயிரோட தானே இருந்தது, நம்மளே அட்டாக் பண்ணிச்சு, நீ என்ன லூஸ் ஆடி நீ அப்படின்னு சொல்லிட்டு பேச. இதை கேட்ட நம்ம ஹீரோவோ அது இன்னும் பாதாள சிறையில தானே இருக்கு, வா நம்ம போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அந்த குரங்கு சங்கிலியில கட்டி வச்சிருக்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கம்முன்னு இருக்கு, அதை நான் இப்ப அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு மந்திரத்தை போட்டிருக்கேன், அது கொஞ்ச நேரத்துக்கு இப்படிதான் இருக்கும், நீ தானே சொன்னா அதுக்கு போயிட்டு உயிரோட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்ல. இவளும் போயிட்டு அது இதயத்துல ஏதாச்சும் துடிப்பு இருக்கான்னு போய் பார்க்க, இதயம் துடிப்பே இல்லை, பட் ஏன்னா உயிரோட இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் இது எப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்த சொல்றேன். இதாட்டம் பக்கத்து நாட்டுல ஒரு விஷம் மருந்து இருக்கு, அது எதுக்குள்ள போனாலும் ரத்தம் வெறி பிடிச்ச மிருக மாதிரி ஆகிடும், அந்த மாதிரியான ஏதோ ஒரு இருந்ததான் இந்த மிருக குரங்குக்கு இதை செலுத்திருக்காங்க. அதனாலதான் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ரத்த வெறி பிடிச்சி எல்லாரையும் மாத்தி மாத்தி கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட நம்ம ஹீரோனு இதுக்கு மாத்து மருந்து இருக்கான்னு சொல்லி கேட்க, இது வரைக்கும் இந்த மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அந்த குரங்குக்கு டக்குன்னு சுயநினைவு வந்துடுச்சு. அங்க கத்த. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கை தங்களா பிடிச்சிட்டு அதுக்கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த காவலாளிகள் எல்லாம் வந்து இதாட்டம் உங்களை கூப்பிடுறாங்க, பெரிய பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோயின் பின்னாடி போயிடுறா. பட் ஏன்னா நம்ம ஹீரோ அந்த குரங்க காலை பாக்குறா. பக்கத்துல பூரா மாதிரியான ஒரு பூச்சி சைட்ல போக அது அந்த குரங்கோட காலுக்கு உள்ள போயிடும் போல இருக்கு. அந்த குரங்கு பாத்தீங்கன்னா காலை தட்டி விட்டுட்டு இருக்க. பட் ஏன்னா இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. அதே நேரத்துல ஊருக்குள்ளதான் காட்டுறாங்க, எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்கன்னா அந்த பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. எல்லாரும் ஜாம்பி மாதிரி மத்தவங்களை கடிச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினு எல்லாரையும் மாத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம இளவரசரும் வர, அவரும் மாத்திக்கிட்டு செமையா சண்டை போடுறாரு. எல்லா மிளங்களையும் எல்லா அரக்கர்களையும் கொண்டுகிட்டு இருக்க. தூரத்துல பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு அலற சவுண்ட் கேக்குது. இது யாரோட வீடு? தளபதியோட வீடு, அதாவது போர் தளபதியோட வீடு தாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் வர இவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ போயிட்டு பொண்ணை பிடிச்சு பக்கத்துல இருந்த அந்த ஜாம்பி அரக்கனையும் கொன்னுடுறான். இதை பார்த்த அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல அப்பயே ஒரு கிரஷ் வர ஆரம்பிக்குது. உடனே அந்த இடத்துக்கு வந்த இளவரசரும் சரி ஓகே ஜூ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க. இந்த பொண்ணோட பேர் பாத்தீங்கன்னா ஜூ. இந்த பொண்ணு சரி ஓகே என்ன காப்பாத்துறீங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நன்றியை சொல்லிக்கிட்டு இருக்கு. பட் ஏன்னா அந்த அரக்கர்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த காவலாளிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த கதவை மூடி அடைச்சிக்கிட்டு இருக்க. பட் ஏன்னா இங்க எக்கச்சக்கமான ஜாம்பிக்கள் வந்துடும். எல்லாமே இந்த கதவை பிரிக்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல சூரியன் உதயம் வந்த உடனே இங்க உள்ள இந்த ஜாம்பிக்கள் எல்லாமே வேற திசையை பத்தி ஓட ஆரம்பிக்கும். இதை பார்த்த இவங்க 2 பேரும் வாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் அந்த இளவரசர் 3 பேரும் அந்த ஜாம்பிக்குள்ள தேடி ஓடிக்கிட்டு இருக்க. பட் ஏன்னா கொஞ்ச தூரத்துல அந்த ஜாம்பிக்கள் எல்லாருமே ஒரு இருண்ட குகைக்குள்ள போக ஆரம்பிக்க. பட் ஏன்னா பின்னாடியே வந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இடத்துல நிக்க. இதை பார்த்த நம்ம இளவரசர், இந்த இடத்துக்கு போகாதீங்க, இது நம்ம ராஜ்யத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமான இடம், இதுக்குள்ள போனவங்க யாரும் உயிரோட வந்ததே இல்லை, அங்க குளிரும் இருட்டும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடியே ஒரு கத்துற சவுண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஜாம்பிக்கள் எல்லாரும் பின்னாடி உடியாரும் போதே அது நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு வந்து கீழே விழுந்து எல்லாம் இறக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான் அது என்னன்னா, இந்த ஜாம்பிக்களுக்கு சூரிய வெளிச்சம் பார்த்தா ஒத்துக்காது, எல்லாம் எரிஞ்சிரும். இதை நினைச்சுக்கிட்டா நம்ம ஹீரோவும் டைரக்டா கோட்டைக்குள்ள வந்து அங்க இருக்க. பட் ஆனா அதே நேரத்துக்கு இந்த போர் தளபதி அந்த தளபதியை வந்துடுறாரு. இதை பார்த்து பக்கத்துல இருந்த அவளோட பொண்ணுகிட்ட, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா மாஜு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒண்ணு அவள மாஸ்டர் என்ன காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி பெருமையா அந்த தளபதியும் இளவரசரும் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல சரி ஓகே, அரண்மனையில ராஜா தனியா இருப்பாரு, உங்க படையை கூட்டிட்டு அங்க போயிட்டு பாதுகாப்புக்குங்க, ஊர் நிலைமையை பார்த்தாலே ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இந்த தளபதியும் பாத்தீங்கன்னா சரி ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணு கிட்ட போயிட்டு, இல்லாட்ட நான் கொடுத்தா மூலிகை பொடி எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஜூங்கிற பொண்ணு சட்டை பாக்கெட்லாம் தேடி பாக்குற, அது இல்லப்பா இங்கேயும் தொலைச்சிட்டம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிடனோடனே, சரி ஓகே இது தொலைக்க கூடாது, இதை பத்திரமா வைன்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை பொடி செடியை இந்த ஜூ பொண்ணு கிட்ட கொடுக்குறான். இதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாங்க. அடுத்த சீன் எங்க கட்டுறாங்கன்னா, இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் இருக்காருல்ல, அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா, அவரு அரண்மனைக்கு போக அங்க உள்ள காவலாளிகள் எல்லாருமே அரண்மனைய பாதுகாத்துட்டு இருக்க. இவரும் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ராஜாவெல்லாம் அப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பாவை வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோ, நம்ம இளவரசர், நம்ம ஹீரோயின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை போட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா அந்த ஜாம்பிக்கெல்லாம் ஒரு குகைக்குள்ள போச்சு இல்ல, அதுக்கு வெளில இந்த கம்பி குச்சிகள் எல்லாம் வச்சு ஒரு தடுப்பணை மாதிரி செஞ்சு வைக்க பொருள்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஒரு ப்ரிப்பேரா இருக்க அந்த இடத்துக்கு இந்த ஜூங்கிற இந்த தளபதியோட பொண்ணு வந்து நம்ம ஹீரோவுக்கு மட்டும் தனியா ஒரு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மண்டில் ஏறிக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சைட்ல முறைச்சிட்டா நிக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிதப்புற மாதிரி, பக்க மக்களே காவலாளிகளை இங்க வாங்க, நம்ம ஜூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஜூ பண்ணுக்கு முஞ்சி செத்து பூச்சிங்க, நான் உங்களுக்காக தானே எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்துக்கு இளவரசரை வந்து இந்த ஜூ பண்ண ஒழுங்கா கூடாரத்துல போயிட்டு இருவான்னு சொல்லிட்டு இந்த ஜூ பண்ண அனுப்பிச்சு விட. அன்னைக்கு நைட்டு ஆகுது, அந்த ஜாம்பிக்களை எப்படிச்சு வெளில வரும் அதை அழிச்சிடலாம் சொல்லிட்டு இவங்க ரெடியா இருக்க. பட் ஏன்னா எந்த ஒரு ஜாமியும் வெளில வரல. நைட்டு 1 மணி 2 மணி ஆயிடுச்சு. பட் ஏன்னா ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 பண்ணியை கழட்டி விட்டு அந்த குகைக்குள்ள அமுச்சு விட. உள்ளேந்து அலற கத்துற சவுண்ட் கேக்குது. எக்கச்சக்கமான ஜாம்பிக்கள் இந்த சைடு விட ஆரம்பிக்க. இவங்க எல்லாருமே வில்லு அம்பி மாத்தி மாத்தி விட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜாம்பி நெஞ்சில கழுத்திலையும் குத்த ஆரம்பிக்குது. பட் ஏன்னா இந்த ஜாம்பிக்கள் எவ்வளவோ எக்கச்சக்கமான இருக்கு போல இருக்கு. அது எல்லாமே இந்த பேரிகேடை தாண்டி குச்சி கிழிச்சிட்டு வர இவங்க தீ பத்த வைக்கிறாங்க. அப்பயும் அது பத்துக்கிட்டு எரிஞ்சாலும் சரி இவங்க தாக்குறதுக்கே வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த ஜாம்பிக்கள் எல்லாமே ஒண்ணு மேல ஒண்ணு ஏறி இவங்களை அட்டாக் பண்ண வர இவங்களும் செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் மாட்டுக்கிட்டு சுட்டு குத்தி ஆரம்பிக்க. ஒரு கட்டத்துல அங்க உள்ள எல்லாரையுமே அந்த ஜாம்பிக்கள் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இதுக்கு வேற வழியே இல்லையா, காவலாளிகள்லாம் எப்ப இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றான். அந்த ஜாம்பிகளுக்கு ரத்த வாடைய கண்டாலே சூப்பரா பிடிக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோ சட்டையில அவுக்க அவனோட ஜிம் பாடியை பார்த்து நம்ம ஹீரோயினை மெதஞ்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ சிம்பிளா அவனோட வாழை எடுத்து அவனோட நெஞ்சில ஒரு கிழிப்பாம இருக்க. ரத்தம் தொடர்ந்து ஊத்து பாருங்க. இந்த ரத்த வாடையை பிடித்த அந்த ஜாம்பிக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உடையாரம் பாருங்க. ஒரு கட்டத்துல விடிய போகுது. நம்ம ஹீரோ பின்னாடி அப்படியே அந்த ஜாம்பிக்கள் எல்லாருமே அந்த சூரிய வெளிச்சத்துல பட்டு ஒவ்வொன்றா எரிஞ்சு சாம்பலாக ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இளவரசரும் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த இளவரசர், சூப்பரா பண்றீங்க மாஸ்டர், உங்களால ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து புகழ்ந்து தள்ள. அதே நேரத்துல அன்னைக்கு மறுநாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அடிப்பட்ட இடத்துக்கு நம்ம ஹீரோயின் மருந்து வச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த இந்த பஞ்சாயத்துக்கார தலைவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையும் விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு விஷயத்த சொல்றா, இதாட்டம் இந்த ஜாம்பிக்கள் தலையில இந்த ஒரு மரக்குச்சி எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட காட்ட, இது
கருங்காலி மரமா இது பக்கத்து ஊர்ல நிறைய அந்த மரம் இருக்கு. அந்த ஊர்ல பெண்கள்லாம் இது அழகுக்காக மண்டையில எனி டைம் சொருவிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினும் அப்பன்னா இந்த ஜாம்பிக்கு எல்லாருமே பக்கத்து நாட்டை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியலமா, பட் ஏன்னா அரண்மனையில என்னமோ ஒரு தப்பு நடக்குது, ராஜாவை கூட என்னால பார்க்க விடல, என்னமோ தப்பு நடக்குது, அதை நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன், அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டு போக, இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் நீங்க தனியா போக வேணாம், நான் வேணா கூட வரேனே அப்படின்னு சொல்ல, இல்ல நான் தனியாவே பேக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் தனியா கொண்டுட்டு போயிட்டு, இதாட்டம் என்கிட்ட ஒரு அற்பமான ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதத்தால யூஸ் பண்ணோம்னா தேவலோகத்து மக்களே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அது இருக்கிற இடம் உனக்கு எனக்கு தான் தெரியும், நீ தான் எனக்கு ஏதாச்சும் ஆயிட்டுனா அதை நீ யூஸ் பண்ணி இந்த ஊரை காப்பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அவன் அப்பங்காரன் கிளம்பி போக, நம்ம ஹீரோவும் என்ன சொன்னாருன்னு சொல்லி கேட்குவா பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றான், என்னமோ இடிக்குது, இந்த இளவரசர்கிட்ட இருக்கிற அந்த மூலிகை பை அவர்கிட்ட மட்டும் இல்ல, அந்த தளபதியார்கிட்டே இருக்கு, அவரோட பொண்ணுகிட்டே இருக்கு, இதுக்கு எனக்கு என்னமோ தனியா இடிக்குது, அது எனக்கு செட் ஆகல, அது என்னமோ ஒரு பொடி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதே நேரத்துல அரண்மனையில காட்டுறாங்க நம்ம இளவரசர் அப்பாவை பார்க்க வந்திருக்காரு, இதாட்டம் நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன், எத்தனையோ நாட்டை நான் கைப்பற்றிருக்கேன், பட் ஏன்னா எனக்கான தகுதியை நீங்க குடிக்கவே இல்லை, என்னை எப்பதான் பதவி உயர்வு பண்ணுவீங்க, என்ன ராஜா வாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, ஸ்கிரீனை திறந்து பார்த்தா தெரியுது அங்க இருக்கிறது ராஜாவே இல்லைங்க, அது ஒரு அரக்கன், அதாவது தன்னோட அப்பாவுக்கே இந்த பையதாங்க அந்த விஷத்தை கொடுத்து அவங்க அப்பன் காரணையும் ஜாம்பி ஆக்கி வச்சிருக்கான், இந்த ஜாம்பிகளுக்கெல்லாம் காரணமே இவன் தாங்க, இந்த இளவரசர் பதவி அடையணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணி விட்டுருக்காங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜாவுக்கு சாப்பாடு வந்திருக்கு, என்னடா அரக்கனுக்கே சாப்பாடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்பதாங்க தெரியும், அதாவது அந்த சாப்பாடு எடுத்து வந்தது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயினோட அப்பா தாங்க மாறு விஷயத்துல வந்திருக்காரு, இதாட்டம் ராஜாவே சாப்பாடு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க போக அந்த இடத்துல இந்த சவுண்டே டிஃப்ரெண்டா வரும், இவரு கையில கட்டி எடுத்துக்கிட்டு முன்னாடி போக அந்த இடத்துல இருந்தது யாரு, அந்த அரக்கன் ஜாம்பி தாங்க, அது இந்த ஹீரோயினோட அப்பாவையும் கடிச்சு சாகடிச்சிருங்க. அதோட சீனை கட் பண்ணிட்டு இதை பார்த்த இந்த இளவரசரும் உனக்கு தேவையாடா இது, வயசான காலத்துல இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு போக, அதோட சீனை கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த இளவரசரும் இந்த தளபதி யாரும் உட்காந்து பேசுறாங்க, இதாட்டம் நம்ம ராஜாவையும் ஜாம்பி ஆக்கிட்டோம், இதுக்கப்புறம் இந்த நாடு என்னோட கையில வந்துடும், பட் ஏன்னா அந்த ராஜ முத்திரை இருக்கிற வரைக்கும் என்னோட ஃபுல் பவர் செல்லுபடியாவது, அது எப்படியாச்சும் நீங்க தான் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு தளபதியார்கிட்ட உத்தரவு கொடுக்க, அதெல்லாம் பரவாயில்ல முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளவரசர் ஒரு விஷயத்த சொல்றான், இதாட்டம் நான் ராஜா ஆயிடுவேன், உங்களோட பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்துறீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்னோட மாமாவாயிடலாம், மாமனார் ஆயிடலாம், உங்க பொண்ணு ராணி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆசையை மூட்டி விட இந்த தளபதி அப்படியே செஞ்சிடறோம், ராஜான்னு ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அவனுக்கு புல்ல அரிச்சிருங்க, சரி ஓகே ராஜா இதை பத்தி நம்ம எப்படி இந்த ஆட்சியை ஃபுல்லா நம்ம கையில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கான வழியை நான் பாக்குறேன், நீ மத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அனுப்பிச்சு விட, இந்த இளவரசரும் பைத்தியக்கார பையன் எங்க தெரியுமா போவான், டைரக்டா அந்த குரங்கு இது அடைச்சு வச்சுக்கிற இடத்துக்கு போயிட்டு அவன் கையில ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அந்த டப்பாக்குள்ள ஒரு பூரா ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க, இவன் தன்னோட கையை அறுத்து அந்த ரத்தத்தை அந்த பூரான் கூட அந்த பூரா அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு டைரக்டா அது அந்த குரங்கோட உடம்புக்குள்ள போகுதுங்க, அந்த அடிபட்ட உடம்புக்குள்ள போன உடனே அந்த குரங்கால ஒண்ணுமே பண்ண முடியல, கொஞ்ச நேரத்துல முட்டி போட்டு மண்டி போட்ட அந்த உடம்புக்குள்ள போன புறான் எக்கச்சக்கமான புறானா மாறுது, அது இந்த இளவரசோட ரத்தத்தை மட்டும் அது குடிச்சதுனால இவர் அட்டாக் பண்ணாம இருக்கிற எல்லா காவலாளியும் உடம்பையும் போயிட்டு அது இந்த பூச்சி உள்ள நுழைய ஆரம்பிக்க எல்லாருமே ஜாம்பி மாதிரி ஆற ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரத்துல இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் காட்டுறாங்க, இந்த ஜாம்பிக்கள் இன்னும் இருந்து அழிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு டென்ட் போட்டு உட்காந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த இடத்துக்கு சாப்பாடு எடுத்து வராங்க, எல்லாரும் சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஜூங்கிற இந்த தளபதியோட பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இதாட்ட இந்த மந்திர பொடியை வச்சுக்கோங்க, இது துஷ்ட சக்திகளை கிட்ட உங்ககிட்ட அண்டை விடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க வர, நம்ம ஹீரோ வேணாம்னு சொல்லுவோம், பட் ஏன்னா அது வழிகட்டாயமா அந்த பொண்ணு நம்ம ஹீரோட பாக்கெட்டுக்குள்ள சொருவிட்டு விட, பட் ஆனா அதே நேரத்துல இங்க இந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது, நம்ம ஹீரோயின் ரெடியா வர கையில கத்தி எடுத்துக்கிட்டு எக்கச்சக்கமான அந்த ஜாம்பிக்கால் இவங்க இருக்கிற இடத்தைய ஆக்கிரமிக்க செஞ்சு எல்லாரையும் கட்டிக்க ஆரம்பிக்க, அப்பதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் நோட்டீஸ் பண்றாங்க, இது எல்லாருமே காவலாளிகள், அப்பனா இளவரசருக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா சொல்லிட்டு அந்த ஜூ பண்ணி கேட்க, இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த ஜாம்பிக்கோட சண்டை போட்டுட்டு இருக்க, ஒரு கட்டத்துல ஒரு விசில் சவுண்ட் கேக்குது, அந்த விசில் சவுண்ட் கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிகளும் அமைதியா அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு யார வரா தெரியுமா, நம்ம இளவரசர் தாங்க அந்த இடத்துக்கு வரான், அவன் கையில ஒரு விசில் மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு பொருள் இருக்கு, அதை ஒதுக்கிட்டே இருக்க அந்த ஜாம்பிகள் எல்லாருமே அமைதியா இருக்கும்,
இத பார்த்தா நம்ம ஹீரோவும் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் இளவரசரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளவரசரை திட்ட ஆரம்பிக்க, உங்களோட காலம் முடிய போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சைடுல ஒரு ஜாம்பி அவுத்து விட, அந்த ஜாம்பி வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோயினோட அப்பா தாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போக நம்ம ஹீரோவும் தடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல இந்த ஜாம்பி அப்பா என்ன பண்ணுவார்னா நம்ம ஹீரோயினை கடிக்க வர அவனும் சங்கிலி அவுத்து விட்டுருவான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்த அந்த ஜாம்பிய நம்ம ஹீரோ கட்டி வச்சு கொட்டி அவளை கொன்னுடுவாங்க. நம்ம ஹீரோயின் வலி தாங்க முடியாது. அதே நேரத்துல அந்த ஜூ பண்ணையும் இந்த இளவரசன் பாத்தீங்கன்னா குதிரையில ஏத்திக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்க, இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சுத்து போட்டுரும் அந்த ஜாம்பிக்கில் எல்லாருமே. பட் ஏன்னா ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த மஞ்சள் பொடி இருக்கு பாத்தீங்களா, அது எடுத்து முன்னாடி நீட்ட இதை பார்த்து அந்த ஜாம்பிக்கு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கும். இது இருக்கிறதுனால அது கிட்டக்க வராது, இதுக்கெல்லாம் பயத்தா அதுக்கு பயம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் பெருச்சு பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. டைரக்டா அந்த இருட்டான அந்த குகைக்குள்ளதான் ரெண்டு பேரும் போறாங்க. வேற வழியே இல்லாம உள்ள போக ஆரம்பிக்க அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் அசத தூங்கிடுறாங்க. இதே நேரத்துல அரண்மனையில காட்டுறாங்க இந்த ஜூ பொண்ண அவங்க அப்பா கிட்ட வந்து எதுக்கு போய் இப்படிலாம் பண்ணீங்க, இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை திட்ட ஆரம்பிக்க. பட் ஏன்னா அந்த தளபதி காரணம் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதே நேரத்துல மறுநாள் காலைல விடியுதுங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் முழிக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள போனா ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதை இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயின் நடக்க முடியல, நம்ம ஹீரோ தான் அவளை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போக அந்த இடத்துல ஒரு கதவு இருக்கு. அதை திறக்க முயற்சி பண்ண அப்பதான் சைட்ல பார்த்தா தெரியுது அந்த குகை ஃபுல்லா அந்த பூரான்கள் தாங்க இருக்கு. அந்த பூரான்கள் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா போதும் எல்லாரும் ஜாம்பி ஆயிடுவாங்கல்ல. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அந்த கதவு சீக்கிரம் திறந்து டைரக்டா நம்ம ஹீரோயினை உள்ள தள்ளி விட, நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ பிடிச்சி இத்துறாங்க வெளியே கதவை மூட. அதே நேரத்துல நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இதாட்ட என்ன கட்டுப்படுத்த முடியல, என்ன இதை பண்ணுது அப்ப சொல்லிட்டு என்ன சீக்கிரம் கொன்னிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்பதான் அவனுக்கு தெரியுது வெளில இருந்து இதோ ஒரு பூரான் அவனோட உடம்புக்குள்ள பீடிச்சு போல இருக்கு. அவனையே கட்டுப்படுத்த முடியல, அவனை கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பி ஆற ஆரம்பிக்கிறான். பட் ஏன்னா அதே நேரத்துல அந்த குகையில ஒரு பொண்ணு இருக்காங்க, பக்கத்துக்கே விச்சாத்திரமா இந்த சூனியக்காரங்களா இருப்பாங்களா அந்த ஒரு லேடி மாதிரியே இருக்க. அந்த லேடியும் சொல்லுவா இதாட்ட ஓங்கி தலையில அடின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் அவ தலையில அடிக்க அவனும் மயங்கி விழுந்துருவான். அதுக்கப்புறம் இந்த லேடி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அவனை குணமாக்கிக்கிட்டு இருக்க, அவளும் ஒரு பவுடர் அரைச்சி அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோவோட ரத்தத்தை எடுத்து அதுல ஊத்த அதுல இருந்து ஒரு பூரான் உருவாகும் பாருங்க. அப்பதான் ஒண்ணு தெரியுது, ஒரு ரத்தத்தை அந்த பூரான் குடிச்சிச்சுன்னா அவங்கள தாக்காது போல இருக்கு இந்த பூரான்கள் எல்லாருமே. அப்பதான் இந்த லேடி விஷயத்த சொல்றா, நான் பக்கத்து நாட்டை சேர்ந்தவன், நான் இந்த மாதிரியான விஷயத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பட் என்ன எங்க ஊர்ல இது பெரிய பிரச்சனையாகுதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த சடங்கையே நாங்கள் நிப்பாட்டிட்டோம். பட் ஏன்னா என்ன இங்கெல்லாம் கடத்திட்டு வந்து இதை பண்ண சொல்றாங்க, நான் வேற வழியே இல்லாம இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்பதான் இங்க ஒரு விஷயத்த சொல்றா, இதாட்டம் இந்த பூச்சிகள் எல்லாத்துக்குமே ராணி பூச்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும். பட் ஏன்னா அந்த ராணி பூச்சி யாரு உடம்புக்குள்ள போனாலும் அது எக்கச்சக்கமா பெருகிடும். அந்த ராணி பூச்சியை கண்டுபிடிச்சு அழிச்சா மட்டும்தான் இந்த பூச்சிகள் எல்லாமே அழியும். அது மட்டும் இல்லாம அந்த இளவரசர்கிட்ட ஒரு எலும்பாலான ஒரு ஊதுகோல் இருக்கு, அதை உடச்சிட்டோம்னா இவனால இந்த ஜாம்பிகள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சோனியகாரி சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் அப்போனா அந்த பெரிய பூச்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் என்ன தெரியுமா, அந்த ஸ்டார்டிங் சீன்ல அந்த குரங்கு அடைச்சு போன இடத்துக்கு போய் பார்க்க அந்த இடத்துல ஒரு பூரா ஒன்று பூந்து அந்த குரங்கோட காலுக்குள்ள பூருமே, அது வேற எதுவுமே இல்லை அந்த ராணி பூச்சி தாங்க. இதை நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க. இதே நேரத்துல அந்த அரண்மனையில இந்த இளவரசரும் இது தளபதியாரும் பிளான் பண்றாங்க, இதாட்டம் என்னோட பொண்ணை நீங்க கட்டிக்கிறீங்களா, எந்த இடத்துல கட்டிக்கிறீங்க, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் முன்னாடி காட்டுறாங்க அங்க எக்கச்சக்கமான அந்த ஜாம்பிக்கலான ஆனா அந்த அடிமைகள் அரக்கர்கள் எல்லாமே இந்த இளவரசனோட கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாம் அமைதியா நிக்குது. இந்த அரக்க படையை வச்சுட்டு நான் இப்பேற்பட்ட நாட்டையும் கையால் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தளபதியார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல இதாட்டம் இந்த குரங்கு கோயிலேயே அவங்களோட பொண்ணோட கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இளவரசர் சொன்ன உடனே அதுக்கான வேலையில நடக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கரெக்டா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரியும். அது என்ன விஷயம்னா, அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருப்பார்ல, இதாட்டம் ஒரு பெரிய ஆயுதம் ஒண்ணு இருக்கு, தேவ தூதர்கள் கொடுத்த ஆயுதம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு போஸ்டர் ஒண்ணு இருக்கும், அதை இழுத்துட்டு பார்த்தா அதுல ஒரு கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ள ஒரு பையும் ஒரு பேப்பர் ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பார்த்தா தெரியுது அதுல என்ன எதிர்க்குன்னா, இதாட்டம் இந்த இல்ல ராஜாவோட உண்மையான வாரிசே நம்ம ஹீரோ தான், இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல இந்த குரு கிட்ட கொடுத்துருப்பாங்க. பட் ஏன்னா அவங்க அப்படியே அதை விட்டுட்டாங்க. பட் ஏன்னா இந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்துக்கே நம்ம ஹீரோ தாங்க ராஜா இளவரசர் அப்படின்னு சொல்ல,
அது பையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த ராஜ முத்திரையும் இருக்கும். அந்த ராஜ முத்திரை யார்கிட்ட இருக்கோ, அவங்க சொல்றது தான் இங்க ஊர்ல உள்ள இந்த மக்களும் கேட்பாங்க, இந்த காவலாளிகளையும் கேட்பாங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கீழ கிளம்ப, இதே நேரத்துல இந்த குரங்கு கோவில்ல பார்த்தீங்கன்னா, இந்த இளவரசர் அவனோட எல்லா படையும் கொண்டுட்டு வந்துட்டு, அந்த இடத்துல அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, கரெக்ட்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு, அந்த ஊர்ல உள்ள அந்த ராஜாவோட உண்மையான காவலாளியெல்லாம் கொண்டு வந்துட்டு, அந்த இடத்துல நிக்க, இவன் அந்த எலும்பான ஊதுகுழல் ஊத ஆரம்பிக்கிறான். அங்க உள்ள எல்லாமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் மாத்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவும் ஹீரோயின் என்ன சொல்லுவான்னா, "இதாட்டா நீ போயிட்டு அந்த குரங்க பார்த்துக்கோ. நான் அந்த ஊதுகுழல நான் எடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியா பிரிஞ்சு போக, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த குரங்கு கூட செமையா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த இளவரசர் கூட போயிட்டு போட்டி போட ஆரம்பிக்கிறான். இதாட்டம் அந்த ஊதுகுழல எப்படியாச்சும் எடுத்துடணுமே சொல்லிட்டு. பட் ஏன்னா அந்த இளவரசன் செமையா சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்துல வசமா மாட்டிக்கிட்டான். இத பார்த்த நம்ம ஹீரோவும் டைரக்ட்டா அந்த குரங்கிட்ட இருந்து ஜம்ப் பண்ணி வந்து இந்த இளவரசனை தட்டி விட்டு, அந்த இளவரசன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துல இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா தெரியுமா? மேல ஏறி உட்காந்து அவனோட கண்ணுல ஒரு கத்திய வச்சு குத்த, அவனால பார்க்க முடியாது. கரெக்டா அந்த நேரத்தை யூஸ் பண்ண நம்ம ஹீரோவும் கத்தி எடுத்து கரெக்டா சுருகுலான்னு போவோம் பாருங்க, சுருவிடுவான். பட் ஏன்னா கரெக்டா அந்த நேரத்துக்கு அந்த தளபதியோட பொண்ணு அந்த ஜூ வந்து அந்த குத்தை வாங்கிக்குங்க, என்னோட இளவரசரை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்தா இந்த இளவரசருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. மடியில போட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிப்பான், என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா அந்த ஜூ பண்ணும், நீங்க யாரும் ஒன்றும் பண்ணிடாதீங்க, இதாட்டம் பண்ணாதீங்க, விட்டுடுங்க எல்லாரையும், இந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு செத்துருவ. இதே நேரத்துல அந்த குரங்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர, நம்ம ஹீரோவும் செம்மையா சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த குரங்கு கிட்ட ஒரு வெடியா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணோம்னா, அந்த குணா எடுத்து விட்டு ஒரு விட அது கரெக்டா அந்த குரங்கோட நெஞ்சில குத்தி அது கீழே அந்த இடத்துல வீழ, இத பார்த்த இந்த இளவரசனுக்கு நெஞ்சு தாங்காது. இந்த பொண்ணு இறந்துட்டாலேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்கடான்னு சொல்லிட்டு அவன் கையை அறுத்து அந்த குரங்கு கிட்ட எடுத்துட்டு போக, அங்க உள்ள அந்த ராணி புழு பூச்சி பாத்தீங்கன்னா இவனோட கைக்குள்ள வந்த உடனே அது இவனோட உடம்பையே ஆக்கிரமிச்சு செஞ்சு பவர்ஃபுல்லா மாறிடுவான், தலைமை சாம்பி ஆயிடுவாங்க. அப்படியும் உடலையே இங்க 2 பேருக்கிட்ட செம ஃபைட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல அந்த பூச்சி வெளில வந்ததுனால அந்த குரங்கு நார்மல் ஆயிடுதுங்க. அது அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளில ஓடி ஆரம்பிச்சிருச்சு. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் செம ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இளவரசன் கூட, ஜாம்பி இளவரசன் கூட. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா பிளான் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஒரு சீவ அது கரெக்டா இளவரசரோட கழுத்தையே விட்டுது. அதோட இந்த படமும் முடிச்சுதுங்க. இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களையும் நல்லா பார்த்துவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஐ லவ் இட் யூ ஆல்.